Today we are going to see Unit 5 Nano Devices. Nano Devicesல சின்ன சின்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரிப்பீட்டட்லி யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷனில் இந்த கொஷின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. Might be important. So we're going to see today the topic is conductivity of nanowires, ballistic transport, quantum resistance and quantum conductance. Okay, so now we are going to start the chapter. Conductivity of nanowires. Nanowires அதனுடைய வெப்ப கடத்துதல் தன்மையும் சரி, அப்படி இல்லைனாக்கா கரண்ட்டை கடத்தக்கூடிய மின்சாரத்தையோ இல்லை வெப்பத்தையோ கடத்தக்கூடிய தன்மையை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, கன்சிடர் கார்பன் ஒயர். கார்பன் ஒயர்ஸ் நம்ம அதில் கார்பன் நானோ ஒயர்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சைஸ், லைக் நானோமீட்டர் ரேஞ்ச், மைக்ரோமீட்டர் ரேஞ்ச், அந்த லெவலுக்கு. மைக்ரோமீட்டர் அப்படின்னாலே நம்மளோட முடியை விட மெலிசாக இருக்கிற பொருளுக்கு தான் நம்ம மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆவரேஜ் யூஸ் பண்ணி நம்மளோட முடியோட லென்த்து, முடியோட க்ராஸ் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா நியர்பை ஒரு 12 to 60 10⁻⁻⁶ அப்படின்ற ரேஞ்சில் நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கிடச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான ஒரு மெட்டீரியல் கார்பன் நானோ ஒயர்ஸ் எடுத்து அதனுடைய க்ராஸ் செக்ஷன் வேல்யூ இப்போ நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ அதில் நமக்கு வந்து அதாவது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அசம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா, க்ராஸ் செக்ஷனுடைய ரேடியஸ் வந்து லெட் இட் பி ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது அந்த கார்பன் ஒயர் நானோ ஒயருடைய லென்த் வந்து எல், கேபிட்டல் எல்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோட வேல்யூ மீன் ஃப்ரீ பாத்தை விட அதிகமாக, அதாவது மீன் ஃப்ரீ பாத் வந்து டபுள் டைம்ஸ் கிரேட்டர் தென் எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு இங்கே எல்ன்றது அந்த கார்பன் நானோ ஒயருடைய லென்த்து. ஸோ அந்த லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் டபுள் டைம் கிரேட்டர் தென் மீன் ஃப்ரீ பாத். ஸோ மீன் ஃப்ரீ பாத் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் சக்ஸஸிவாக கண்டினியூவஸாக கொலைட் ஆகக்கூடிய அந்த பாத்துக்கு பேர், அந்த டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், லைக் ஒரு காப்பர் ஒயராக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதாவது மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை வந்து 5.9 × 10⁻⁷ இருக்கும். ரேடியஸ் 10 மில்லிமீட்டர் எடுத்துக்கிறோம். அது மாதிரி ஆருடைய வேல்யூ, ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்கா 5.395 × 10⁻⁵ ஓம்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A is equal to 10 மைக்ரோமீட்டர். 10 மைக்ரோமீட்டர் உள்ள ஒரு காப்பர் நானோ ஒயருக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஆன்சர்ஸாக இருக்கும், ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஆரோட வேல்யூ 53.95 ஓம்ஸ் per மீட்டர் அமௌண்டிங் டு 1 ஓம் ஒன்லி. ஸோ இது வந்து 1 ஓம். ஸோ 1 ஓமை நம்ம வந்து 1.85 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபார் லென்த், ரைட். ஸோ அதாவது எல்லுடைய லென்த் வந்து நம்ம இவ்வளோ எடுத்துக்கிறோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 நானோமீட்டர், அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோமீட்டரில் எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நானோமீட்டரில் எடுத்துக்கிறோம். ஸோ த ஹியூஜ் ரெசிஸ்டன்ஸ் அங்கே வந்து நமக்கு ஆருடைய வேல்யூ ஃபார் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 மைக்ரோமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா 53.95 கிடைக்கும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 5.395ன்றது அங்கே வந்து 1 நானோமீட்டர், அதாவது 1 இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ. ஸோ இங்கே நம்ம 10 நானோமீட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ 10 நானோமீட்டர் அப்படின்ற வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 5.395 × 10⁻⁷ ஓம்ஸ் per மீட்டர். ஒரு மீட்டருக்கு அப்போ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கரண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.395 × 10⁻⁷ ஓம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ரேடியஸ் வேல்யூ. இந்த ரேடியஸோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் த மீன் ஃப்ரீ பாத். ஸோ டெஃபினட்டாக சார்ஜ் கேரியர், ஒரு சார்ஜ் கேரியரோட இன்னொரு சார்ஜ் கேரியர் போய் கொலைட் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இதனோட ரேடியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்எல்ஸ் இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எவ்வளோ தூரம் எனக்கு கண்டக்டிவிட்டியோட வேல்யூ கம்மியாக இருக்கோ, ஸோ டெஃபினட்டாக அந்த பல்க் மெட்டீரியலும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல்க் மெட்டீரியல் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல நம்ம இன்டெஃபினட் வால்யூம், அதுவும். ஸோ அதை என்னால் வந்துட்டு இவ்வளோ தான் இதனோட வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நானோமீட்டர் மைக்ரோமீட்டர் ரேஞ்சில் உள்ள எந்த மெட்டீரியலுமே நம்மளால் இவ்வளோ தான் இதுக்கான வால்யூம் அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த இன்டெஃபினட் வால்யூம் வந்து நம்ம பல்க் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ எனக்கு பல்க் மெட்டீரியலோட கேசஸ் பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டக்டிவிட்டியோட வேல்யூ கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் காப்பருடைய மீன் ஃப்ரீ பாத் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம், 40 நானோமீட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து டிபெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆர் யூஸ்வலி மேனிஃபெஸ்ட் அப்படின்றது வெளியில் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ரேடியஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 40 நானோமீட்டராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து வெளியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் when the radius is doubled, இப்போ நான் வந்து காப்பரோட வேல்யூ 40 நானோமீட்டர்னு எடுத்துக்கிறேன் இல்லையா, அந்த காப்பரோட வேல்யூவை நான் 50 நானோமீட்டர்னு இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா என்னோடய கண்டக்டிவிட்டி எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி 40 வந்து 80யை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்னோடய வயரோட கண்டக்டிவிட்டி, அதாவது அந்த மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 100 நானோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரேடியஸ் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டாக 40 நானோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. அது நான் அதனுடைய ரேடியஸ் அப்படி டபுள் பண்ணுறேன். ஸோ அப்படி டபுள் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1லேருந்து 20 நானோமீட்டர் வரைக்கும் அந்த ரேடியஸ் சேஞ்ச் இருக்கும்போது the wire conductivity will differ from the bulk value. சரியா? ஸோ அப்போ எனக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 நானோமீட்டர் ரேடியஸோட ரேஞ்ச் வரைக்கும் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்ராக்சிமேட்லாம் நான் ஃபஸ்ட் 40 எடுத்துக்கும் போது எனக்கு வந்து 80 to 100 நானோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்ச் டபுள் பண்ணும்போது எனக்கு வயருடைய கண்டக்டிவிட்டி வேல்யூ கிடைக்குது. ஒருவேளை நம்ம எடுத்துக்கூடிய அந்த ரேடியஸுடைய ரேஞ்ச் 1லேருந்து 20 வரைக்கும் அப்படின்னாக்கா கண்டக்டிவிட்டி டெஃபினட்டாக அந்த பல்க் வேல்யூ, அதாவது அந்த வால்யூமோட வேல்யூ கம்மியாகும்போது என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்க்குறது நெக்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. த கண்டக்டிவிட்டி டிக்ரீசஸ் இஃப் த பல்க் வேல்யூ ரெடியூஸ்ட். புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் பல்க் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து அந்த வால்யூமோட சைஸ்ன்றது ரேடியஸ் கம்மியாச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த வால்யூம் கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பல்க் வேல்யூ ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னாலே டெஃபினட்டாக எதுவும் குறையும், கண்டக்டிவிட்டியும் டிக்ரீஸ் ஆகும். இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டியூ டு செவரல் எஃபெக்ட்ஸ். இது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து ஸ்கேட்ரிங்கால் நடக்கலாம். ஸ்கேட்ரிங் அப்படின்றது ஒயருடைய சர்ஃபேஸ், ஒயருடைய மேல் பரப்பில் நடந்திருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கிரெயின் பவுண்ட்ரிஸ், ஒரு கார்பன் இன்னொரு கார்பன், ஸோ அப்போ உள்ளே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டம்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ரீஜனை நம்ம கிரெயின் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி கிரெயின் பவுண்ட்ரிஸோட எண்ணிக்கை கம்மியாகிறதுனால இந்த மாதிரி எனக்கு கண்டக்டிவிட்டியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகலாம். அப்படி இல்லைனாக்கா ஃபேப்ரிகேட்டிங் ஹை குவாலிட்டி டிஃபெக்ட் ஃப்ரீ மெட்டல்ஸ். ஹை குவாலிட்டி அப்படின்னா எனக்கு இப்போ நார்மலாக ஒரு பொருளை பெருசாக தயாரிக்கும் போது நம்மளால் அதுக்குள்ளே ஈஸியாக எந்த கிராக்கும் இல்லாமல் ஹோல் இல்லாமல் ஈஸியாக நம்மளால் ஸ்கேன் பண்ண முடியும். பட் அதுவே ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது, டைனியாக இருக்குது, ரொம்ப நானோ லெவல் மைக்ரோ லெவலில் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்டலோட குவாலிட்டியை நம்மளால் ஃபேப்ரிகேட் பண்ணுறது, அதாவது டிஃபெக்ட் இல்லாமல் தயாரிக்கிறதுன்றது கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அப்போ இந்த கண்டக்டிவிட்டி கம்மியாகிறதுக்கான மொதல் ரீசன் ஸ்கேட்ரிங்கிறது கிரெயின் பவுண்ட்ரிஸில் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கலாம். ரெண்டாவது ஃபேப்ரிகேட்டிங் ஹை குவாலிட்டி டிஃபெக்ட் ஃப்ரீ மெட்டல்ஸ். இது ரெண்டுமே ஸ்மால் சைஸ் ஸ்கேலாக இருக்கிறதுனால, மைக்ரோமீட்டர் அண்ட் நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. இதனுடைய வேல்யூ பல்க் வேல்யூ கம்மியாகிறதுனால, வால்யூம் கம்மியாகிறதுனால கண்டக்டிவிட்டி டெஃபினட்டாக டிக்ரீஸ் ஆகும். இப்போ இந்த பல்க் வேல்யூ ஆஃப் கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஃபார் குட் கண்டக்டர்ஸ்க்கு 80 to 100 நானோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? ஸோ அப்போ பிலோ திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு கீழே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரேடியஸோட வேல்யூ பர்ஹாப்ஸ் 5 to 10 நானோமீட்டர்ஸுடைய ரேஞ்சுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு கீழே போகும்போது டெஃபினட்டாக அந்த ரேடியஸோட வேல்யூ இப்போ 40 நானோமீட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஒயருடைய ரேடியஸ் கம்மியாகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேல்யூ 5லேருந்து 10 நானோமீட்டர், இப்போ 80 to 100 அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 to 95 அந்த மாதிரி எனக்கு 5லேருந்து 10 வேல்யூ வந்து மைனஸ் ஆகிறதுக்கு, குறையிறதுக்கு ரிசல்ட்டில் சான்சஸ் இருக்குது. ரைட்? ஸோ we are going to see the next one.
ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? a relatively simple approximate formula for the resistivity. ஒரு கார்பன் நானோ ஒயர்ஸில் இல்லை ஒரு காப்பர் நானோ ஒயர்ஸில் எந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா you have to use the formula rho is equal to rho naught flow bracket 1 by 3 minus alpha by 2 plus alpha square minus alpha cube ln 1 plus 1 by alpha plus 3 by 8 c 1 minus p 1 plus ar lm divided by ar omega. Next one alpha உடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்கா lm by d rc by 1 minus rc where இங்கே wன்றது it's nothing but a wire. நெக்ஸ்ட் அடுத்தது டீன்றது ஆவரேஜ் கிரைன் சைஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக இட் இஸ் நாட் டிஸ்பிளேட். ஸோ திஸ் ஒன் இஸ் ரோ நாட். ரைட், திஸ் ஒன் இஸ் ரோ நாட் ஸ்பெக்குலாரிட்டி பேராமீட்டர். அதாவது அந்த ஸ்கேட்ரிங் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டருடைய ரிஃப்ளெக்டிங் ரேஷியோ தான் நான் ஸ்பெக்குலாரிட்டி பேராமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஏஆர்ன்றது ஆஸ்பெக்ட் ரேஷியோ அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது திஸ் ஒன் இஸ் ஆர்சி. ஐ ஹியர் டேக் இட் அஸ் ஆர்இ கிரெயின் பவுண்ட்ரி ரிஃப்ளெக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்றது கான்ஸ்டன்ட். யூ ஆல் நோ தட். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். The first term is related to grain boundary scattering. And the first term அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த whole term, இந்த 1 by this whole term is related to grain boundary scattering. Grain boundary scattering கான first term அதுதான். Second, the second term wire surface scattering. Wire surface scattering அப்படின்றது இந்த 3 by 8 1 minus p into 1 plus ar lm by ar omega, and the whole second term defines that wire scattering. First term is related to ground boundary scattering. அப்போ first term உடைய வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ground boundary scattering உடைய வேல்யூக்கு வரும். அப்படின்னா both p and r உடைய வேல்யூ can take the value. So for the resistance உடைய வேல்யூ and p உடைய வேல்யூ வந்து 0 and 1 and the range. p உடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 0.3லேருந்து 0.5 and this one is RC, right, RC. So 0.2 to 0.3. So for example using if suppose நம்ம இதனுடைய வேல்யூ ரோ நாட்டோடைய வேல்யூ 0.50 எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆரோடைய வேல்யூ எனக்கு 0.27 அப்படின்னு கிடைக்கும். ஸோ we have get சிக்மாவோட வேல்யூ, அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட வேல்யூ you are going to get here as 1.22 into 10, right? So approximately இதனுடைய நானோமீட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 into 10 power 10ல கிடைக்கும், right? So next அடுத்து the preceding model may work down to the crosswise sectional dimension perhaps. ஸோ இதனுடைய மாடல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 to 10 நானோமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாடல் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஹவவர் சர்ஃபேஸ் அண்ட் கிரெயின் பவுண்ட்ரி ஸ்கேட்ரிங் வந்துட்டு இந்த கிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 30 நானோமீட்டர் ரேடியஸ். அந்த கார்பன் ஒயருடைய ரேடியஸ் விட்டம் பார்த்திங்க அப்படின்னா 30 நானோமீட்டர் இருக்குது. அதனுடைய லென்த் லாங் பார்த்திங்க அப்படின்னா 2.4 மைக்ரோமீட்டர். ஸோ சிங்கிள் கிறிஸ்டலைன் காப்பர் நானோ ஒயர் ஒரே கிறிஸ்டலால் தயாரிக்கப்பட்டது. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஷோன். அதாவது ரூம் டெம்பரேச்சர் அப்படின்றது நார்மலி ஒரு 20-30 டிகிரி அந்த மாதிரி, ரைட்? ஸோ அப்போ இங்கே 20 to 40 டிகிரிஸ்குள்ளே இருக்கிறது தான் ரூம் டெம்பரேச்சர். ஸோ இதில் நம்ம வந்து செம் இமேஜ் காட்டியிருக்காங்க. செம் அப்படின்னாக்கா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எடுத்த இமேஜ் இது ஆஃப் த ஒயர் கான்டாக்டிங் டூ AU எலக்ட்ரோட்ஸ். AU எலக்ட்ரோட்ஸ் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் காப்பர் எலக்ட்ரோட்ஸ் ரெண்டும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. த ரெசிஸ்டன்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 10 times the value is expected for bulk copper value, ரைட்? ஸோ அப்போ இதில் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா
அப்ராக்சிமேட்டாக நம்ம எதிர்பார்த்ததை விட 10 டைம்ஸ் பிக்கராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்லேருந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ballistic transport. Ballistic transport அப்படின்றது the conductivity is a bulk parameter and derived assuming a large number of electrons and collisions between electrons and phonons, impurity, imperfections, etc. ஸோ பல்க் பேராமீட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் வால்யூம் பேராமீட்டர். ஸோ இதனுடைய கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அது எவ்வளோ கொலைட் ஆகுது. ஸோ கொலைட் ஆகும்போது அதில் ஃபோனான்ஸ் இருக்கா, இம்ப்யூரிட்டிஸ் இருக்கா, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி அந்த பல்க் பேராமீட்டர் அதாவது வால்யூம் பேராமீட்டருடைய கண்டக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். இன் பர்டிகுலர் கண்டக்ஷன் பாத் அதாவது கண்டக்டன்ஸ் பாத் அப்படின்றது எல் இஸ் ரெடியூஸ் டு பிகம் மச் லெஸ் அண்ட் மீன் ஃப்ரீ பாத். ஒருவேளை எனக்கு எல்லோடைய வேல்யூ கண்டக்டன்ஸுடைய வேல்யூ வந்து மீன் ஃப்ரீ பாத்தோடைய வேல்யூ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு கொலிஷன் நடக்கும். அதாவது ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் ரொம்ப லென்த் அதிகமாக இல்லாமல் கம்மியான லென்த்தில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஒன்றோட ஒன்று கொலைட் ஆகும், மோதும். ஸோ இட் இண்டிகேட்ஸ் தட் கொலிஷன் பேஸ்ட் மாடல். ஸோ அது வந்து இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எல் கிரேட்டர் லெஸ் தென் எல்எம். It is possible only recently to experimentally investigate resistance at the nanoscale. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே நானோ ரேஞ்சில் உள்ள டிவைசஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீசோஸ்கோபிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நானோஸ்கேல் டிரான்ஸ்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த பாலிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகுது. ஸோ மீசோஸ்கோபிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது கண்டன்ஸ் மேட்டர் ஃபிசிக்ஸ் இட்ஸ் நத்திங் பட் ஒரு பொருளில் வந்து நம்ம மைக்ரோமீட்டர் லெவலில் அதனுடைய சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும், நானோமீட்டர் ரேஞ்சில் அதனுடைய சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் மீசோஸ்கோபிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது. தி ஓவர்ஆர்க்கிங் ஐடியான்றது இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் ஓவர்ஆர்க்கிங் அப்படின்றதுக்கான மீனிங். எ வெரி ஸ்மால் லென்ஸ் ஸ்கேல்ஸ், ரொம்ப கம்மியான லென்ஸ் ஸ்கேல்ஸ் லைக் மைக்ரோமீட்டர், நானோமீட்டர். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அக்கர்ஸ் பாலிஸ்டிக்கலி and much more important in nanoscopic devices. ஸோ ballistic transport அப்படின்றது டெஃபினட்டாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த இடத்துல தான் நடக்கும். அதே மாதிரி நானோஸ்கோபிக் டிவைசஸ்லேயும் இது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் குவாண்டம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் குவாண்டம் கண்டக்டன்ஸ். பேசிக்காக குவாண்டம் கண்டக்டன்ஸுடைய எஃபெக்ட்ஸ் 1 டைமென்ஷன் மீசோஸ்கோபிக் செமிகண்டக்டர்ஸில் குவாண்டம் ஒயர்ஸில் இதை நம்ம பார்க்க முடியும். இஃப் த ஒயர் இஸ் ஷார்ட், ஸோ எவ்வளோ தூரம் எனக்கு அந்த ஒயருடைய மைக்ரோமீட்டரு லெவல் கம்மியாக இருக்கும் இல்லை நானோ ரேஞ்சில் கம்மியாக இருக்கும், நோ ஸ்கேட்ரிங் ஆட்டம் அந்த டிரான்ஸ்போர்ட் இஸ் பாலிஸ்டிக். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஸ்கேட்ரிங் ஆட்டம் வந்துட்டு அதாவது அந்த ஆட்டமில் வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிறதுக்கான எந்த சான்சஸ் right. So if the wire is short, no scattering atom and the transport is ballistic. So the one dimensional wire is connected through ideal leads. So definitely இது வந்து நமக்கு definite pointல தான் வந்து கனெக்ட் ஆகும். They do not producing scattering events to reservoirs. reservoirsல அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடிய reservoirsலேருந்து அதாவது 2 reservoirs யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம தனித்தனியான ஜாயினிங்ஸ் வச்சுருப்போம். ஸோ அப்போ இதனுடைய ஃபெர்மி எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும், இதனுடைய ஃபெர்மி எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்கேட்டரிங் ஈவெண்ட்ஸும் அதில் ஸ்கேட்டர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அடுத்தது இந்த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த குவாண்டம் ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஸ்மால் வோல்டேஜ் அப்ளை பண்ணால் போதும் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். லைக் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு கண்டினியூஸாக செட்டில் பார்க்கும்போது நமக்கு வோல்டேஜ் நம்ம கண்டினியூஸாக லார்ஜராக கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி இவி அதாவது 2 ரிசர்வயர்ஸ்க்கு நடுவில் உள்ள எனர்ஜியை நம்ம 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதாவது திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன், இது வந்து ரிசர்வயர் 1. ஸோ இதனுடைய எனர்ஜி அதாவது ஃபெர்மி எனர்ஜி லெவலில் நான் EF1ன்னு எடுத்துக்கிறேன். இது செகண்ட் ரிசர்வயர். ஸோ செகண்ட் ரிசர்வயரில் இதனுடைய ஃபெர்மி எனர்ஜி லெவல் வந்து நான் EF2 அப்படின்னு எடுத்துக்கிறேன், ரைட். ஸோ இப்போ இங்கே குவாண்டம் ஒயர் நம்ம என்ன பண்ணுறோம், ரிசர்வயரோட 2 சைடும் லெட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸ் இங்கே மூவ் ஆனாலும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் கேரியர்ஸ் இங்கே மூவ் ஆனாலும் சரி, ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வர்றதுக்கு ஸோ வி ஆர் கோயிங் டு சி இது ஒன் டைமென்ஷன் லென்த்து மட்டும்தான் நம்ம அதில் எடுத்துக்கிறதுனால ஒன் டைமென்ஷன் மீசோஸ்கோபிக் சிஸ்டம் இது. ஸோ மீசோஸ்கோபிக்ன்றது இட்ஸ் இன் நானோமீட்டர் ஆர் மைக்ரோமீட்டர் லெவலில் இருக்கும், ரைட்டா. ஸோ அப்போ இதனுடைய எனர்ஜி நமக்கு ஃபெர்மி எனர்ஜி லெவல் தெரியணும் அப்படின்னா எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ EF1 மைனஸ் EF2 போட்டோம் அப்படின்னா இதனுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். லைக் ஸோ நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் அக்ராஸ் த வோல்டேஜ். ஸோ இதில் நடுவில் இதில் எவ்வளோ வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதனுடைய எனர்ஜி இன்டர்வலில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I is equal to En ஒன் டைமென்ஷனல் EV EEV, ரைட். ஸோ இப்போ ஃபார் N1D அதாவது நம்பர் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் எனர்ஜி கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஐயோட வேல்யூ I is equal to 2E square H by capital V. ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கேரியர் வெலாசிட்டி. ஸோ கேரியர் வெலாசிட்டி அப்படின்னா இதில் எலக்ட்ரான்ஸோ ஹோல்ஸோ வந்து அதனுடைய வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ அப்போ இந்த கண்டக்டன்ஸுடைய வேல்யூ கண்டிப்பாக டிஃபர் ஆகும். ஸோ அப்போ கண்டக்டன்ஸுடைய வேல்யூ என்னது, G is equal to I by V, அதாவது கரண்ட் டிவைடட் பை வோல்டேஜ். ஸோ அப்போ G is equal to 2E square V by H divided by V. ஸோ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கேபிட்டல் V கேன்சல் ஆகிடுது. ஸோ அப்போ நமக்கு மீதி இருக்கிறது 2E ஸ்கொயர் H மட்டும்தான் மீதி இருக்கும், சரியா. ஸோ குவாண்டம் வயர் கண்டக்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்த் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு மீதி இருக்கக்கூடிய கோஷன்ட்டு G0 is equal to E square by H. ஸோ இஸ் கால்டு குவாண்டம் யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ். ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவாண்டமில் கண்டக்டன்ஸுடைய ஒரு யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அப்போ ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ என்னது, R0 is equal to H by E square. ஸோ இப்போ ஹெச்ன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, ஈன்றது சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஸோ அப்போ ஹெச்சோடைய வேல்யூ நமக்கு தெரியும், பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் 6.34 × 10⁻34 உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் டிவைடட் பை E ஸ்கொயருடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னாக்கா 1.6 × 10⁻19. ஸோ ரெண்டுடைய வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது 25.81 கிலோ ஓம் கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சது தியரட்டிக்கலாக. ஸோ குவான்டிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2E square by H அப்படின்றது அடிக்கடி வந்து ஆஃபன் நடக்கிற ஒரு விஷயம். அது இட் இஸ் கால்டு ஃபண்டமெண்டல் கண்டக்டன்ஸ். ஸோ ஆஃபன் நடக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேசிக் கண்டக்டன்ஸ். ஃபண்டமெண்டல் அப்படின்னா பேசிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ தி அபவ் ரிசல்ட்ஸ் குவாண்டம் கண்டக்ஷன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சிம்பிளஸ்ட் பாசிபிள் மேனர் யூஸிங் 1D மீசோஸ்கோபிக் சிஸ்டம். ஸோ இதை வந்து 3 டைமென்ஷனல் படிக்கிறத விட 1 டைமென்ஷனில் வெறும் லென்த் மட்டும் யூஸ் பண்ணி படிக்கும்போது தான், அதாவது எனி 1 டைமென்ஷன் லென்த்தோ பிரெத்தோ ஹைட்டோ ஏதாவது ஒரு டைமென்ஷனில் படிக்கும்போது மட்டும்தான் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். திஸ் குவான்டிஃபிகேஷன் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் கிளாசிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ அப்போ இந்த கிளாசிக்கல் கான்செப்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப இன்டெப்த்து போய் படிக்கிறோம். அதுதான் குவான்டிஃபிகேஷன் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் அப்படின்றது. லைக் கண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ் இன் மீசோஸ்கோபிக் ஃபிசிக்ஸ். மீசோஸ்கோபிக் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டக்டன்ஸும் சரி ரெசிஸ்டன்ஸும் சரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ இதில் என்னென்ன 2 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வந்து பார்ட்டிக்கிளோட சைஸை நானோ சைஸுக்கு கம்மி பண்ணும்போது என்ன மாதிரியான சைஸுடைய வேரியேஷன் இருக்கும், நானோ சைஸில் வந்து அப்சர்வ் பண்ணும்போது என்ன வேரியேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து குவாண்டம் வெல், குவாண்டம் வயர், குவாண்டம் டாட்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பி கொஷின், இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டாலிக் நானோ ஒயர்ஸ். கண்டக்டிவிட்டி ஆஃப் நானோ ஒயர்ஸ் அப்படின்னாலும் மெட்டாலிக் நானோ ஒயர்ஸ் அப்படின்றனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பேலிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் குவாண்டம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் குவாண்டம் கண்டக்டன்ஸ். ஸோ இது டாபிக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் படிக்கிறதுக்கு. ஒரு சாப்டர் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். தனித்தனியாக 3 ஃபஸ்ட்டு கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டாலிக் நானோ ஒயர்ஸில் அந்த வேல்யூஸ் யூனிட்ஸ் கொஞ்சம் பைஹெட் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. மற்றபடி மற்ற எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பேலிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் ஆல்ரெடி உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. குவாண்டம் ரெசிஸ்டன்ஸ், குவாண்டம் கண்டக்டன்ஸும் கேட்டிருக்காங்க.
ஸோ ஐ ஹோப் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இஃப் there is எனி grievances or if சப்போஸ் ஏதாவது புரியல அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னை வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.